அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். எரேமியா 31:13-14 பாருங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சந்தோஷப்படுத்துவேன், கொழுமையானவைகளால பூரிப்பாக்குவேன். அப்ப குறிப்பா 2 விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து நீ சந்தோஷப்படுவ, நீ மகிழ்வ. ஆமென். ஒருவேளை நீங்க துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, உங்க சூழ்நிலை நிமித்தமாய் மிகுந்த துக்கத்தோடு இருப்பீங்கன்னா, என்று கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த காரியத்திற்காக நீங்க துக்கப்பட்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் அந்த காரியத்திலோட அற்புதம் செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நீங்க கவலைப்படாதீங்க, காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. ஆமென். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அப்ப துக்க சந்தோஷமா மாறுன்றது ஒரு காரியமா இருந்தாலும் அங்க ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தேற்றுவேன், என்னுடைய அன்பினாலே நான் உன்னை தேற்றுவேன், உன்னை அரவணைப்பேன், நீ தேற்றப்படுவாய், அதன் மூலமாய் நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். அப்ப கர்த்தர் இன்று உங்களை சந்தோஷப்படுத்துவார், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அடுத்து போட்டிருக்கு, ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவர்கள் நான் பூரிப்பாக்குவேன். பெஸ்ட கொடுத்து என்ன பண்றாரா, பூரிப்பாக்குகிறார். பூரிப்புன்னா அப்படியே அப்படியே கெத்தா இருக்குங்களா, ஒரு சந்தோஷத்தோட நிறைந்த ஒரு ஆசீர்வாதம் இருந்தா எப்படி இருக்கும், என்ன பூரிப்பா அப்படின்றோம்ல, அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமாவை கொழுமையானவைகளை நான் பூரிப்பாக்குவேன். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கணும். நம்ம என்ன சொல்றாருன்னா, பெஸ்ட கொடுத்து உன்னை அப்படியே பூரிப்பாக்குவேன். அப்ப உங்களை சந்தோஷப்படுத்துவாரா, உங்களை பூரிப்பாக்குவார். அப்படி பூரிப்பாக்குறப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம அப்படியே லைஃப் ஸ்டைலே மாறி இவ்வளோ பார்க்கும் போதே சொல்லுவாங்க, ஓவர் பூரிப்போ அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால என்ன நடக்குதுன்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்ப சந்தோஷம் இருக்கிறது, பூரிப்பு இருக்கிறது, அவர் அளிக்கும் நன்மையினாலே ஒரு திருப்தியான வாழ்க்கை இருக்கிறது. அவன் இந்த தேவன் தம்முடைய நன்மைகளினால் நம்மை திருப்தி செய்கிற தேவன். அவருடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து உங்களிடத்துல சேரும். அந்த நன்மைகளினால நீங்கள் திருப்தியான வாழ்க்கை வாழ்வீர்கள், சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு மாதிரி இருக்கலாம், நான் சொல்ற வார்த்தை இதுதான், உன்னை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன், உன்னை நான் திருப்தி செய்வேன், நீ திருப்தியான வாழ்க்கை வாழ்வ, திருப்தியான வாழ்க்கை வாழ்வன் கர்த்தர் சொல்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற விஷயங்கள், நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், நான் உன்னை பூரிப்பாக்குவேன், என்னுடைய சிறந்தவைகளை கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றி போடுவேன். 3வது, என்னுடைய நன்மைகளினால நீ திருப்தியாவாய், நீ திருப்தியான வாழ்க்கை வாழ்வாய். இதுவே தேவன் நமக்கென வைத்திருக்கிற வாழ்க்கை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.